தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணாமதனம் கலிவிதம் காஞ்சி மகான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் இருக்குது. தலைப்பு எங்கள் அனுபவத்தோட தலைப்பு ஒரே நேரத்தில் 2 இடத்துல தரிசனம், ஒரே நேரத்தில் 2 இடத்துல தரிசனம். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் வரலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது, அது சொல்லுங்க. ஸ்ரீ தியாகு மாமா, தியாகு தாத்தாவா ஆகிட்டார், 90 வயசுக்கு மேலே அவர் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கார். இவர் மகாபெரியவாளுக்கு கூடவே இருந்து பூஜை இது சமயக்கட்டில் அப்புறம் பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணுற கைங்கரையெல்லாம் அவர் கடைசி வரைக்கும் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், மகாபெரியா வந்து பண்டரிபுரத்தில் இருந்த சமயம் மகாபெரியா வந்து ஒரு ஸ்கூலோட திண்ணை மேலே உட்காந்துட்டு இருந்தாராம். அங்கே சில பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கா. பெரியவா அங்கே இருந்து உட்காந்துட்டு தரிசனம் கொடுக்குறாருன்னு நிறைய பேர் தரிசனம் கொடுத்துட்டு இப்போ பெரியவா தரிசனம் கொடுக்குறா, எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்காளாம் தரிசனம் பண்ணிட்டு. வேறு ஒரு இடத்துல ஒரு பக்தர் வந்து பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு கிராமம், இப்போ பண்டரிபுரத்தில் தான் ஒரு ஸ்கூல் திணையில் தரிசனம் ஆயின்னு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு அத்தியந்த பக்தர் வந்திருக்கார். மகாபெரிவா அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு தெரியணும்னா, அந்த பக்தர் வந்து அடுத்த 1-2 நாளில் வந்தார். பெரியவாளை பண்டரிபுரத்தில் வந்து தரிசனம் பண்ணுறச்சே பெரியவா கிட்ட பேசினதை இந்த தியாகமாமா பார்த்துருக்கார். அதுலேருந்து தான் இந்த அனுபவம் வருது. அந்த இன்டர்வியூவில் சொல்கிறார் அவர், அந்த பக்தர் சொன்னாராம், இவர் கூட இருந்திருக்கார் பெரியவா கூட. அந்த பக்தர் வந்து பக்கத்து கிராமம், பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து வந்த அத்தியந்த பக்தர் வந்து, பெரியவா நான் என்னோடய ஊரில் நடந்து போகிறச்சே என் எதிர்க்க தோன்றி தரிசனம் கொடுத்தார். நான் வேண்டினேன் தரிசனம் பண்ணணும் பெரியவாள் அப்படின்னு வேண்டினேன். முன்னாடி பெரியவா வந்தா தரிசனம் பண்ணேன், ஆனால் தரிசனம் கொடுத்துட்டு மாயமாக போயிட்டா அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டே பெரியவா பதில் எதுவும் சொல்லலை, சிரிச்சுட்டாராம். அதே சமயத்தில் மகாபெரிவா அந்த ஸ்கூல் திண்ணையில் தான் உட்காந்துட்டு இருந்திருக்காருன்றத அவர் சொன்ன அந்த இதெல்லாம் நாள் அந்த டைம்லாம் பார்த்து யோசிக்கும்போது பெரியவாளுக்கு கவலை இல்லை, அவர் தான் பரமேஸ்வரன் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. தியாகு தாத்தா வந்து தியாகமாமா தான் பெரியவா அப்போ எங்கே இருந்தா அப்படின்னு அவர் கணக்கு போட்டு பார்த்தாருன்னா, அப்போது பெரியவா வந்து அந்த ஸ்கூல் ஒரு திண்ணையில் உட்காந்துருந்தான் பண்டரிபுரத்தில் தரிசனம் கொடுத்துட்டே இருந்திருக்கார். அப்போ அந்த நேரத்தில் தான் அங்கே அந்த பண்டரிபுரத்துக்கு தாண்டி ஏதோ ஒரு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் ஒரு பக்தர், அவர் அத்தியந்த பக்தர் போல இருக்குது, ஒரு வயசானவராக என்னன்னு தெரியல, அவருக்கு மகாபெரிவாளுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு அவருக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்துடுது. அதனால் அவர் நடந்து போச்சு. அவரை அந்த பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ பண்ணணுமேன்னு அவர் மனசுக்குள்ளே அது ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அவர் அப்படியே அதை நடந்து போயிட்டே இருக்கார். பெரியவா அவங்கள தரிசனம் பண்ணலையே. அவர் கன்னடக்காரர் தான். அப்படி பண்ணிகிட்டே அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மனசில் அவ்வளோ கவலை இருக்கும்போது எதிர்க்கே பெரியவா வந்துட்டா. பெரியவா வந்து இது மாதிரி நேரே தோன்றி சிரிச்சுண்டே அனுகிரகம் பண்ணுறாராம். பெரியவானுக்கு வந்து அவர் நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் எழுந்து பார்க்கும்போது பெரியவாளை காணோம். அது சத்தியமாக நடந்து பெரியவா நேரடியாக வந்திருக்கார். ஏதோ இந்த கதையை ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும். இது சத்தியமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவர் மாயமாக போயிட்டார் பெரியவா. அதை பார்த்துட்ட பெரியவாளை பார்க்காம இருக்க முடியாத. 1-2 நாளில் அவர் கிளம்பி திருப்பி பெரியவா எங்கே இருக்கான்னு கேட்டு நேராக திருப்பி பண்டரிபுரம் விட்டு தாண்டலையா, பெரியவா அங்கே தானே இருக்கா, சரி போய் பெரியவா கிட்ட போய் பார்த்து
தனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சந்தோஷத்தை சொல்லிடணும் தான் கிளம்பி வந்திருக்கார். வந்தபோது யார் அப்போது கூட கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் அந்த தியாக தாத்தா அவர் தான் இருந்திருக்கார். அவரே சாட்சி மாதிரி ஆறுது நம்மளுக்கு. அவர் தான் இருந்திருக்கார். அவர்கிட்ட அந்த நாள்லாம் அவர் சொல்ல இன்டர்வியூவில், ஆனால் சொல்கிறார், புரியுறது. எந்த நாளில் பெரியவாளை அவர் நடந்து போகும்போது அவருடைய கிராமத்தில் நடந்து போகும்போது அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணணுமே, பெரியவா அவங்கள நான் திருப்பி தரிசனம் பண்ணணுமேன்னு அவர் நினச்சிட்டே நடந்துன்னு போகும்போது பெரியவா நேரடியாக கண் எதிர்க்க பெரியவா வந்திருக்கா. கீழே அவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கும் போது பெரியவா சிரிச்சுட்டே அனுகிரகம் பண்ணார். அப்படியே காணாமல் போயிட்டார். இந்த சினிமாலுமே வருமே அந்த மாதிரி மாயமாக போயிட்டாராம். அதை அவர் சொல்கிற போதே பெரியவா சிரிச்சுட்டே தலையாட்டிட்டு பேசாமல் இருந்தாராம். திருப்பி அதே அனுகிரகம் தான் பண்ணியிருக்கார். பிரசாதத்தை வாங்கிட்டு அவர் கிளம்பிட்டார். இதை அவர் சொல்கிறார், பெரியவாளுக்கு எப்பேற்பட்ட இது இருக்குது, அந்த இவருக்கு பாக்கியம் இருந்திருக்கு. பெரியவா இங்கே இருக்கும்போது அங்கேயும் ஒருத்தர் ஏக்கமாக இருக்கார், நம்மளை தரிசனம் பண்ணணுன்றது. அங்கே போய் அவர் அந்த மாதிரி ஒரு இதில் போய் நேராக இங்கேருந்து அங்கே போய் இங்கேயும் இருக்கார், அங்கேயும் போய் தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னா இது யாரால் முடியும் அப்படின்னா நான் சொல்கிறேன், இது மகாபிரியோடைய 108 அஷ்டோத்திரத்தில் ஒன்றில் வருது. ஏககால கிருதா அநேக தர்சனாய நமக அப்படிங்கிற ஒரு நாமத்தை ஒன்று சொல்கிற மாதிரி வருது 108. அந்த எல்லாருக்கும் அஷ்டோத்திரம் இருக்குது, எல்லா தெய்வங்களுக்கும் இருக்குது. மகாபிரியோட அஷ்டோத்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அஷ்டோத்திரத்துக்கும் இந்த மாதிரியான இது இருக்குது, பேக்ரவுண்டு இது இருக்குது, சம்பவமே இருக்குது. இது மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, இவருக்கு மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. ஒரே நேரத்தில் நிறைய இடத்துல தரிசனம் கொடுத்தது. அதனால் ஏககால கிருதானேக தர்சனாய நமகா தான் இந்த டைட்டிலுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த சம்பவத்துக்கு. ஆனால் ஒரே நேரத்தில் 2 இடத்துல தரிசனம். பெரியவா எவ்வளவு 2000 இடத்துலையும் தரிசனம் கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரன் பெரியவா தான் அப்படின்றது இருந்தாலும் ஏதோ 2 இடத்துல தரிசனம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுட்டுருக்கா. அவ்வளோதான். பெரியவா எத்தனை இடத்துல தரிசனம் கொடுத்தான்றது பெரியவாளுக்கு தான் தெரியும். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபிரிய பாதமேஸ்வரம் மகாபிரிய பாதமேஸ்வரம்.